ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். முக்கியமா சண்டைக்கோழி காரணம் வந்து எங்க அம்மா தாங்க. எங்க அப்பா வந்து இல்ல இவ்வளவு காசுலாம் செலவு பண்ண முடியாது. எங்க அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்றியா இல்ல நான் காசு செலவு பண்ணும். எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியர்ல. அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் ரைட் ஆஃப் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எழுந்திச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were two people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாம. ஏன்னா சில பேர்னால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமா இந்த தருணத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்யறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்ல வெற்றிகரமா வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்கள்ல என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்க முன்னாடி இவ்வளவு பாசிட்டிவா நிப்பாட்டினதுக்கு காரணமா இருந்தா என்ன வருங்கால மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேற யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இந்நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேல கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போக கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரிச்சு இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி, இந்த படம் இப்போ August 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டாங்க பாருங்களேன், அந்த நேரத்துல யாருமே இல்லாத சமயத்துல எழுப்பி விட்டு, போடா போய் வேலை செய், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு this is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்கிரீன், அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஆயிடுச்சு இது. ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்க நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட், நான் திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும் போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்துல என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமா திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றாங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னாலதான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனாலதான் மகுடம் வந்து இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. ஏன்னா சத்தியமா வந்து எந்த நேரத்திலயும் வந்து என்னால வந்து நான் நினைச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very very close friend Anjali for the last so many 15 years, and
ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்குறது வேலை வாங்குறது நான் கத்துக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா ஆன் எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாம நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்க சார், அப்படியே பாருங்க சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தாச்சு சார், உங்க கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள். ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர் அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்றது ஐ ஹாவ் இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்க எல்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவரு நின்றுட்டு இருந்தாரு. நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி இயக்குனரா வேலை செய்யறதுக்கு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங்ல இருந்தாரு. பட் 4.5 மணி நேரம் நின்னாரு. வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுன் அங்கிள் தான், எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும் இல்லடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர போற, ஸ்கூல்ல உனக்கு எப்படி அட்மிஷன் நின்னோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்குன எங்க அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்க அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனா சினிமான்னு சொல்லும் போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்ல மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமா பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்ல மீடியால வந்து தப்பு, அதுல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து முக்கியமா சண்டைக்கோழி காரணம் வந்து எங்க அம்மா தாங்க. எங்க அப்பா வந்து இல்ல இவ்வளவு காசு எல்லாம் செலவு பண்ண முடியாது. எங்க அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்றியா இல்ல நான் காசு செலவு பண்ண. நான் லிங்குசாமியோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்க அம்மா தான் சொன்னது. அதுதான் வந்து இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட அந்த அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ as a director. அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலா விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸ்ல நிக்கிறது பெரிய விஷயம். I should really thank my குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவரு என்ன நடிக்க வச்சாரு. தேரிக்கே வேடா அந்த கிளாப் போர்டு வந்து நடிடான்னு சொல்லி அன்னைக்கு நடிக்க வச்சு என்னை வந்து போட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகரா வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவரு. இன்னைக்கு நான் இயக்குனரா ஆகுறதுக்கு காரணம் அவர். உண்மையிலே அவருக்கு நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்து ராம் கோபாலன் அவர்களோட அந்த உதயம் சிவா என்ற திரைப்படம் ஸ்கூல்ல படிக்கும் போது பார்த்து வெளியில வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினைச்சு இன்னைக்கு வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா, ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையா இருந்தாலும் சரி, அது சினிமா துறையா இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த துறையில IAS இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா, பெரிய எல்லா காலேஜ்லயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமா உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜ்ல என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளா இருக்காங்கன்னா, டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தர் வில் பவர் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் கன்சிஸ்டன்சி. தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு டெல் யூ. அண்ட் எஸ், எனக்கு இந்த திரைப்படத்துல எனக்கு அமைஞ்ச இந்த ரிச்சர்டு தம்பி அவனுக்கு கரெக்டா தெரியும் அந்த எடிட் பாயிண்ட் வந்து. ஒரு நாள் ஆக்சுவலா துஷாரா டேட் பிரச்சனை. அன்னைக்கு வந்து 2 மணிக்கு ஆக்சுவலா 6 to 6 இல்லடா, மார்னிங் 6 வரைக்கும். ஆனா 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்கு, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். பட் 10:30 போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலான்னு, சரி வா கேமரா வை, இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்க, உட்காருமா அப்படியே உட்காரு, இப்படி 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ட் சொன்னா ஒன்றும் இல்லைண்ணே மாஸ்டர் எடுத்துடலாம், எப்பவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்துதான் க்ளோஸ் வைப்போம். இல்லை தம்பி இதை எடுத்துடலாம், அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம். அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கத்துக்கிட்டது.
இது சுந்தர்சி சார் எப்படின்னா, நீங்க வந்து இந்த பேக்ட்ராப்லயே வந்து சுவிட்சர்லாந்துல சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா இப்படி திருப்புங்க, இந்த பக்கம் வந்து ஒரு எரும மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, அனிமல் வெல்ஃபேர் சர்டிபிகேட் வேணாம் தேரும், இப்படி வாங்க, இப்படிதான்